இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் வந்து ஒய் ஸ்ட்ரெயினர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் வந்து ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து இந்த பைப்பிங் அப்புறம் அந்த பைப் லைன்ஸில் வந்து இந்த ஸ்ட்ரெயினர்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா அந்த பைப் லைனில் வந்து கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த பம்பு அப்புறம் கண்ட்ரோல் வால்வ்ஸ் இன்னும் ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இதெல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த ஸ்ட்ரெயினர் வந்து அதில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா அந்த லிக்யூட் இருக்குது இல்லையா, அந்த பைப் லைனில் மூவ் ஆகக்கூடிய அந்த ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த லிக்யூட்ஸில் இருக்கக்கூடிய அந்த வேஸ்டேஜ் இது எல்லாத்தையுமே வந்து இது ஃபில்டர் பண்ணி எடுத்துடும். அதாவது குறிப்பிட்ட அந்த ஒரு ஃப்ளோவில் வரக்கூடிய அந்த லிக்யூடில் அன்வான்ட் இந்த தேவையில்லாத அந்த சாலிட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை அப்படியே வந்து அதில் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடும். இதுக்காக தான் வந்து அங்கே வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதுவும் கிட்டத்தட்ட வந்து வால்வ்ஸ் மாதிரி தான். இதுவும் வந்து வெல்டட் ஸ்ட்ரெயினர்ஸும் இருக்கும், அப்புறம் வந்து இதில் போல்டட் ஸ்ட்ரெயினர்ஸும் வந்து இருக்கும். இதுவும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்புறம் கார்பன் ஸ்டீல் அப்புறம் ஒரு சில அலாய் ஸ்டீல்ஸ் இந்த மாதிரி எந்தெந்த ஸ்டீல்ஸ்லாம் வந்து அப்ளை ஆகணுமோ எல்லா ஸ்டீல்ஸ்லேயுமே வந்து இந்த ஒய் ஸ்ட்ரெயினர்ஸ் வந்து இருக்கும்.